ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்ணமாய் நிச்சயித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். மோசே கேட்டான், தேவனே உன்னுடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்டதற்கு தேவன் அதற்கு சொன்னார், நீ என்னுடைய நாமத்தை கேட்பானேன், அது அதிசயமானது என்றார். ஆம் பிரியமானவர்களே, யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சாதாரணமானவர்களாக காணப்படலாம், நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் வலிமையான ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறதினால் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பும் அவருடைய பாசமும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய மனதுருக்கமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. அதை குறித்து யோபு பக்தன் ஆச்சரியப்பட்டு, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி அவன் மிகுந்த மன சந்தோஷத்தோடு பூரிப்போடு தேவனை துதிக்கிறான். கர்த்தர் ஏன் அதிசயங்களை செய்கிறார்? ஏனென்றால் அவர் பெயரே அதிசயமானவர். அவருடைய பெயரே அதிசயம்தான். அவர் பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் அதிசயங்களை செய்தார். அவர் செய்யும் கிரியைகள் எல்லாமே அதிசயம்தான். அவர் அதிசயமானவர். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய செய்த அதிசயங்களை வேதத்திலிருந்து தியானித்து பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார், அதிசயமாய் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிற்று. இறையாதே அமைதலாய் என்று சொன்னார். ஆச்சரியமாய் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதல் உண்டாயிற்று. இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். உடனே அசுத்த ஆவி விலகி ஓடிற்று. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அதிசயமானவைகள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் அதிசயமானவர். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயமும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்தவர். நாரி கிடந்த லாசருவை உயிரோடு எழுதி வர செய்தவர். கடலின் மேல் நடந்து சென்றவர். 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். அவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி, ஒரு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி, என்னை ஆற்றி தேற்ற மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். வேதத்தில் அவர் செய்த அற்புதங்களை நோக்கி பாருங்கள். தேவனே நீர் அதிசயமானவர் என்று போற்றி புகழ்ந்து அவரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அந்த அதிசயமானவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதானே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் முகங்களை அல்ல, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் மகா வல்லமையும் ஜீவனும் ஐஸ்வர்யமும் நிறைந்தவராய் நம்மோடு இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.